அதெல்லாம் சொல்ல முடியாத துயரம். வேற என்ன பண்றது? நம்ம பொழப்பு ஆட்டமே இப்படி வச்சுட்டாங்க போது, இவர்கிட்ட போனா இவரை மேனேஜ் பண்ணி பேசுவேன், அவர்கிட்ட போனா அவரை மேனேஜ் பண்ணி பேசுவேன். பண்ணி தான் சார் ஆகணும். அப்புறம் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். அங்கே போனா ஏன்னா அவன் தான் ஹீரோயினா, நான் ஹீரோயின் இல்லையா, அது இது வேணும். நேரில் நல்லா பேசிக்குவான். டேய் வாடா மாப்பிள்ள, டேய் மச்சான் அப்படின்னு தான் விவேக் வெடியிருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு அவங்கள அறியாமல் ஒரு சின்ன இது இருக்கும். ஏன்னா அவனுக்கு நிறைய டைலாகா பணம் சம்பாரிச்சு தான் ஹெல்ப் பண்ணணுங்கிறது இல்லை. மனசு இருந்தால் யார் வேணால் ஹெல்ப் பண்ணலாம் சார். அது ₹1 இருக்கலாம், ₹1,00,000 இருக்கலாம். சரி, ஒருத்தர் தரலைன்னா அவங்க குணம் அதான். அதாவது படம் நடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க, அதில் சம்பளம் வருது வாங்குறாங்க. இப்போ உடம்பு முடியலைன்னா எல்லாரும் போய் கொடுக்கணுங்கிறது கிடையாது. மதுரையில் நான் பஸ்ஸில் டவுன் பஸ்ஸில் ஓடுற பஸ்ஸில் செக்கிங் வரான்னு தெரிஞ்சோன்னு ஜம்ப் பண்ணிலாம் ஓடி இருக்கேன் தெரியுங்களா. இது 10 அடி குழி, இதுக்கு குழி விழுக மாட்டோமா, இதுக்கு ஒரு டூப்பா, அசிங்கமாக இருக்குது. குதிட்டு இவர் குதிச்சார் பாருங்க. குதிச்சோன்னா ஐயோ கோபாலுன்னு இப்படி காலை தூக்கிட்டாருங்க. எப்படின்னா இப்படி குதிச்சோன்னா இந்த உள்ளங்கால் போய் பட்டுருச்சு. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Steny Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் அன்பு வணக்கம். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றையும் நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் நபர் கவுண்டமணி படங்களில் 70 படங்களுக்கு காமெடி ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தவர், இயக்குனர், நடிகர் திரு ராஜகோபால் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வடிவேல் சார் அப்படின்னு பார்க்கும்போது சார், அவருக்கான பீக்கான காமெடிஸ் நீங்கள் ஒர்க் பண்ண காம்பினேஷன்லேருந்து வந்திருக்கு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி மானஸ்தானா இருக்கட்டும், சீனா தானாவாக இருக்கட்டும், அதில் என்ன ஐட்டங்களோ அந்த சாங் அதெல்லாம் சொல்லி இன்னைக்கும் தவசி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் அதில் உங்களுக்கு பெஸ்ட்டானலாம் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னா எதை சார் சொல்வீங்க? எனக்கு வடிவேல் இது அந்த பின்லேடன் காமெடி பிடிக்கும். பின்லேடன் நம்ம எழுதி படித்து காட்டினதை விட அவர் கொஞ்சம் அவரோட பாடி லாங்குவேஜ் வடிவேல் அது நான் நினைக்கிறது, நான் சொல்கிறது எல்லாட்டையும் கவுண்டமணி அண்ணனுக்கு அப்புறம் நான் ரசித்த காமெடின்னு வடிவேல். ரெண்டு பேருக்கு என்ன சார் வித்தியாசம் நீங்கள் பார்த்த வரைக்கும்? இந்த வித்தியாசம் நிறைய இருக்குது, மைனஸ்லாம் இருக்குது, அது நம்ம சொல்ல வேணாம். டெடிகேஷன் கவுண்டமணி அண்ணன் தான் ஃபஸ்ட்டு. வடிவேல்னா அவர் ஒரு டைப்பு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு சீனை கொடுத்தா அதை பிரித்து மேயிறது வடிவேல். அதை உள்வாங்கிடுவார். உள்வாங்கிட்டு அப்படி பண்ணுவார். அந்த இதெல்லாம் அவர் தானே பண்ணார். என்ன ஐட்டங்களோ ஒரு பாட்டு பாடுங்கன்னு தான் சொன்னோம். அவர் அந்த பாட்டை எடுத்து கரெக்டாக போட்டு 12B பிளாட்டினில்லே இந்த இடத்துல சாங் இருக்குன்றது மட்டும் தான் நீங்கள் சொன்னதா? ஆமாம், அவர் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போய் தரங்கன்னோம். அப்படிங்கும்போது அவர் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அது பண்ணார். நீங்கள் அவர் கூட நடிச்சிங்களே சார் மானஸ்தானில்? ஆமாம். அது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? அவருக்கு தொப்பியும் வாங்கி கொடுத்து அதெல்லாம் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த டெம்ப்ளேட் ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. அதுல என்னன்னா அவர் வடிவேல் நடிகன் அப்படிங்கிறது சொல்றேன், அந்த எண்டில் முட்டி அப்படி தள்ளிட்டு போகணும். அதான் நீங்க அவரை. ஆமா, அது டைரக்டர் சொல்லிட்டாப்ல. நான் முட்டுனா வலிச்சிருமேன்ட்டு அப்படி முட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி தள்ளேன். கோபால என்ன தொட்டு கொடுக்குற இப்படின்னா நான் எப்படி பார்ப்பேன், பின்னாடி போவேன்னாரு. இல்லைண்ணே வயிற்றுல முட்டினா எப்படின்னு, நீ முட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நட்டிப்புனா அதுதான், என்ன நீ நல்லா முட்டி தள்ளு அப்படின்னாரு. டேக்கில் நல்லா முட்டிட்டேன். முட்டுனா அதை பேலன்ஸ் பண்ணி போனார். அந்த மாதிரி அதே மாதிரி இந்த இது இன்னொரு சீன் இருக்கும் அது முன்னாடி. அதாவது தங்க பதக்கம் அப்படின்னு போஸ்டர் வச்சுக்கிட்டு இது சொல்லுவாங்க 2 பேர் ஆர்கியூமெண்ட்டு. இல்லைப்பா தங்க பதக்கம் இல்லை தங்க பதக்கம் அப்படின்வார் வடிவேல். இல்லைங்க போஸ்டர்லேயே கிழிச்சிருக்கான்ல சரத்குமார், படிக்காத ஆள் அவர், தங்கப்ப தக்கம் அப்படின்வார். இது ஆர்கியூமெண்ட்டில் இரு நான் கேட்குறேன், டேய் கோபால் இங்கே வாடா அப்படின்வார். நான் கூட எடுத்துக்கிட்டு போவேன். போனோன்னே இது என்னான்னு கேட்பார். கேட்டோன்னே ஏண்டா நான் வடிவேலை சொல்லுவேன், ஏண்டா நானே காலங்காத்தால் பொண்டாட்டி கஞ்சி ஊற்றலை நெஞ்சியில் மிதிச்சிட்டாலேன்னு வெறுப்பில் போய்கிட்டு இருக்கிறேன், கூப்பிட்டு எனக்கு தீர்ப்பு சொல்கிறேன். நான் என்ன நாட்டாமையாடா,
அதுவும் யாருக்குடா தீர்ப்பு சொல்கிறது, இவருக்காடா அப்படின்னு சொல்லி சரத்குமார் சார் கட்டையில் அடிக்கிறது இருக்கும். அதுலேயும் நிஜமாவே அடிக்கணும். உருட்டுக்கட்டை அந்த இது தானே, டம்மி தானே, நிஜமாவே அடி கோபாலனார் அடித்து துரத்துவார், ஓடுவார். அது எடுத்து அதனால அந்த இதுலாம் வடிவேல் வந்து சும்மா சொல்ல. அதான் சொல்கிறேன்னே, அந்த கால் இதானதே அவருக்கு அதில் தானே, அந்த படம் மானஸ்தனில் தான் வின்னருக்கு டேட்டு கொடுத்துருக்காரு அடுத்த மாதம். இந்த இது சிவாஜி கார்டன் அப்போ, இப்போ இருக்க டிஎல்எஃப்லாம் சிவாஜி கார்டன் அப்போ அங்கே எடுக்கிறோம். அந்த சீன் எடுக்கும்போது டைரக்டர் பாரதி அது குழி தோண்டியாச்சு, ஒரு 10-12 அடிக்கு குழி தோண்டியாச்சு. இப்படி இருக்கும் குழி, இப்படி இருக்கும். ஒரு ஆள் விழுந்தால் ஒரு ஆள் தான் விழுக முடியும், இன்னொரு ஆள் குதிச்சா மேலே தான் விழுகணும். இப்போ ஆல்ரெடி இவர் கிடக்கிறாரு டைரக்டர் உள்ள, அவர் நடிப்பார் அந்த படம். அப்போ வேட்டியை போட்டு வடிவேல் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணும்போது இவனை இழுத்துட்டு இவர் மேலே வந்துடுறார். வடிவேலை இழுத்து உள்ளே விட்டுட்டு டைரக்டர், இது சீன் கண்டென்ட்டு. ஓகே. இப்போ இதுக்கு ஒரு ஃபைட்டு அசிஸ்டண்ட்டை ஒருத்தரை வர வச்சுருக்கோம். வடிவேல் மாதிரி வேட்டி சட்டை போட்டு உள்ளே விழுகிறப்ப ஃபைட்ரு டூப் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் டைரக்டர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இதை வடிவேல் கேட்டார். கேட்டு யார் இவர், என்ன என் ட்ரெஸ்ஸே போட்டிருக்காரு, இன்னொரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி குழுகு கோபால இன்னும் விளையாடுறீங்களா? மதுரையில் நான் பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில், ஓடுற பஸ்ஸில் செக்கிங் வரான்னு தெரிஞ்சோன்னே ஜம்ப் பண்ணிலாம் ஓடி இருக்கேன் தெரியுங்களா? இது 10 அடி குழி, இதுக்கு குழி விழுக மாட்டோமா, இதுக்கு ஒரு டூப்பா, அசிங்கமாக இருக்குது. நான் மெல்ல கூப்பிட்டு சொன்னேன், வடிவேல்னு அவருக்கு ஃபைட்டருக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும், நீங்கள் ஏன் அதை கெடுக்குறீங்க? 5 ரூபா நான் தரேன் கோபால், நான் குதிக்கிறேன், இதுக்கெல்லாம் டூப்புனா எனக்கு அசிங்கமாக இருக்குது சொல்லி 5000 ரூபா இவர் கொடுத்தாரு ஃபைட்டருக்கு. குதிட்டு இவர் குதிச்சார் பாருங்க. குதிச்சோன்னா ஐயோ கோபாலுன்னு இப்படி காலை தூக்கிட்டாருங்க. எப்படின்னா இப்படி குதிச்சோன்னா இந்த உள்ளங்கால் போய் பட்டுருச்சு. பட்டோன்னு புஷ்ஷுன்னு வீங்கிருச்சு. இப்படி காலை தூக்கிட்டு கத்துறாரு. யாரும் உள்ள குதிக்க முடியாது. என்ன பண்ணுறேன்னே தெரில. இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறோம். அப்புறம் வேட்டி கட்டின ஆளுங்க காஸ்டியூமரை கூப்பிட்டு வேட்டி ஒரு 3-4 வேட்டியை முடிச்சு போட்டு இது பண்ணி தூக்கணும் மேலே. தூக்குறக்குள்ள சார் இவ்வளோ பெருசாகிடுச்சு, வீங்கிருச்சு. இம்மிடியட்டாக அங்கேருந்து மியோட் ஹாஸ்பிட்டல், அவர் அம்பாசிடர் இருக்கார் தான், நான் தூக்கி உள்ளே வச்சு அங்கே கொண்டு போயிட்டோம். நான் ப்ரொடியூசர் இவர் கேபி பிலிம்ஸ் பாலு போய் இது பண்ணால் சாயங்காலம் 4 மணிக்கு தான் வடிவேலை கண்ணில் காட்டினாங்க. ஒரு நர்சம்மா வரும், இதை வாங்கிட்டு வாங்கங்கோ, ப்ரொடியூசர் போவார், வாங்குவார், கொடுப்பாரு, மெடிசன் வாங்க, அந்த துணி ட்ரெஸ்ஸு, இப்படியே 4 மணி வரைக்கும். அதுக்குள்ளே வீட்டுக்கு முருகேஷன் மேனேஜர் அப்போ இருந்தார், அவருக்கு ஃபோன் பண்ணி, அவர் அந்த அக்காவுக்கு வடிவேலண்ண ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்து யாரையுமே பார்க்க விடலை. 3ஆவது மாடியோ 4ஆவது மாடியோ. 4 மணிக்கு போகிறோம், இப்படி ஊஞ்சல் கட்டி இப்படி இருக்கார். அப்புறமேல இது பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் டெய்லி அப்படி சீமான் நம்ம தெருவில் அந்த கோவை சார்லாம் விட்டுக்கிட்ட வடிவேல் நான் இது அங்கே போவோம். இவர் இந்த இது வச்சு நடந்தார். அப்போ ஓகே, பெட் ரெஸ்ட் ஒரு 20 நாளைக்கு வடிவேல் வரல. அதை மீறி டேட்டு வந்துருச்சு, சுந்தர்சிக்கு நஷ்டமாகக்கூடாதுன்னு வடிவேல் என்ன பண்ணார், வின்னர்ல போய் காலையும் ஒரு அந்த இதுலேயே அதை வந்து படத்துக்காக நடித்த மாதிரி அதை பண்ணிட்டார். அதுதான் ஒரு நடிகனுங்கிறது, அது பெரிய விஷயம். நினச்சா வந்து இன்னும் 1 மாதம் கழிச்சு வரப்பா டேட்டு தள்ளி போடுன்னு சொல்லலாம். இருந்தாலும் டேட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது, படம் டைம் இதாயிரும், செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். நீங்கள் இந்த காமெடி ட்ராக் ரைட்டிங் அப்படிங்கும்போது சார் எல்லா நடிகர்களுடையும் இப்போ பணியாற்றினால கேட்குறேன். இப்போது நடிகர் வடிவேலு கூட பணியாற்றின போண்டாமணி, பெஞ்சமின் போன்ற பலரும் இருந்தாங்க. கொஞ்ச நாளாக அவங்களுக்குலாம் படங்கள் இல்லை, வடிவேலு ஒரு பிரேக்கில் இருந்தார், இப்போ வந்திருக்காரு, பிரேக்கில் இருந்தார், இப்போ திருப்பி சேர்த்துக்க மாட்டுறாரு அப்படின்னு அவங்களில் பலரே வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இல்லை என்னன்னா சார், அவர் வேறு இப்போ நம்ம ஒத்தோட்டு முத்தியாக சொன்னல, செந்திலனை விட யோகி பாபு இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வேறு மாற்றங்களை விரும்புகிறாங்க. நான் என்னோட கணிப்பு சொல்கிறேன். நான் அவர்கிட்ட நான் இதை பற்றி கேட்டதில்லை வடிவேல்கிட்ட. அதனால் இந்த பேட்டர்னில் வேறு ஆர்டிஸ்ட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ பிரபுதேவா ஏதோ ஒரு படம் பண்ணும்போது வடிவேலோட பழைய குரூப்பே இருக்கக்கூடாது, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பண்ணார் ஒரு படம். அது வில்லா, இது என்ன படம், இந்த இது வண்டியில் வந்து விழுந்து விஜய் படம் வில்லு தான். அப்படி பண்ணாங்க. அப்படி சில பேர் சொல்லும் போது இவர் மாற்ற வாய்ப்பு இல்லை. இதில் வந்து இப்போ இந்த நாய்சேகரில் தான் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பார். இதுக்கு இடையில் இவங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க ஆதங்கத்தை தெரியப்படுத்தியிருந்தாங்க. போண்டாமணி உடம்பு முடியாமல் இருந்தார், வடிவேல் வந்து பார்க்கல, பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னென்னா சார், அதாவது படம் நடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க, அதில் சம்பளம் வருது, வாங்குறாங்க. இப்போ உடம்பு முடியலைன்னா எல்லாரும் போய் கொடுக்கணுங்கிறது கிடையாது, விரும்புகிறவங்க கொடுக்குறாங்க. இப்போ போண்டாமணிக்கு சம்மந்தமே இல்லாத விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், தனுஷ் சார் ஆகட்டும், அவங்களாம் வந்து கொடுத்தாங்க. அப்போ நானும் சிங்கமுத்தனெல்லாம் ஹாஸ்பிட்டல் பார்க்க போயிருக்கிறோம்.
பார்க்க போயிருக்கப்போ அவங்க அப்போ தான் வந்து கொடுக்குறாங்க சின்ன திரையிலேருந்து எல்லாம். அப்போது கொடுக்குறவங்ககிட்ட வாங்கி கொடுக்காதவங்களை ஏன் குறை சொல்கிறீங்கன்றது தான் என்னோட இல்லை அவர் பாயிண்ட். வேலையில் எங்களை இணைச்சிக்க மாட்டேங்கிறாரு. அதான் அது வந்து இடையில இவங்க எல்லாருமே சார் சின்ன சின்ன பேட்டியெல்லாம் கொடுத்து உணர்ச்சி வசப்பட்டு இப்போ நீங்கள் கேள்வி கேட்க சொல்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அவர் இப்படி இவர் இப்படின்னு நிறைய பேர் அவரை குற்றம் சொல்லிட்டாங்க. அது கூட இருக்கலாமா அவருக்கு. இன்னொன்று என்னன்னா பேசிக்காக சார் உதவி செய்கிறதுக்கு பணம் இருக்கணுங்கிறது இல்லை சார். என்னைய பொறுத்தவரை மனசு இருக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து வாய்ப்பு தேடி அலையும் போது வால்டாக்சி ரோட்டில் இதெல்லாம் நான் படித்தது கேள்விப்பட்டது. 5 ரூபா வந்து அந்த அம்மா ராஜகாந்தம்னு ஒரு அம்மா அவங்க வீட்டில் தான் இருந்தார் தங்குறதுக்கு. அவங்க காளி ரத்னம்னு ஒருத்தர் பழைய ஆர்டிஸ்ட், அவங்க ஒய்ஃப் ராஜகாந்தம், அவங்க இப்போ வரைக்கும் இருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து அவங்கள ஆண்டவரன்னு தான் கூப்பிடுவாங்க. சமைக்கிறதுக்கு அவங்கள தான் கார் அனுப்பிச்சு வர சொல்லுவாங்க சிஎம்மாக இருக்கும்போது. அந்த அம்மா 5 ரூபா கொடுத்து அனுப்புவாங்க சார். 5 ரூபான்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கோ, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுக்கோ, போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வச்சுக்கோ, ஏவிஎம் ஸ்டூடியோ வருவார், நைட்டுக்கு வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோ. அந்த 5 ரூபாயை வந்துக்கிட்டு இருக்கும்போதே டிஃபன் சாப்பிட்லான்னு நினைக்கும் போது அங்கே 2 வயசானவங்க பிச்சை கேட்பாங்க. அப்படி இவர் வாங்குகிற இட்லியோ 2ஓ 4ஓ எடுத்து அப்படியே போட்டு பட்னியோட பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் இவர் அந்த 5 ரூபாவில் தானம் பண்ணிட்டு நடந்து வருவார் சார். வால்டாக்சி ரோடு சென்ட்ரல்லேருந்து ஏவிஎம்க்கு. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாளில் அன்றாடம் நடக்கிறது. ஆக நான் என்ன சொல்கிறேன்னா பணம் சம்பாரிச்சு தான் ஹெல்ப் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ மனசு இருந்தால் யார் வேணால் ஹெல்ப் பண்ணலாம் சார். அது 1 ரூபாயாக இருக்கலாம், 1 லட்சம் ரூபாயாக இருக்கலாம். சரி ஒருத்தர் தரலைன்னா அவங்க குணம் தான் அப்படி சொல்லி விட்டுறணும். அது குற்றம் சாட்டக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன், என்னோட தனிப்பட்ட கருத்து, வேற ஒன்றும் சொல்லலை. இப்போ வடிவேலு சார் காமெடிங்கும் போது இதில் கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் கேட்கலன்னா ஆடியன்ஸ் கோமாயிருவாங்க சார். மிடில் கிளாஸ் மாதம்ல இது வேற வாயி நாரவாயி அதுவா இருக்கட்டும், அது ரொம்பவே ஒரு குடிகாரனா இருக்க ஒருத்தன் இப்படிதான் இருப்பான் அப்படின்றத அப்படியே தத்ரூபமா சொன்ன மாதிரி இருக்கு. அதை எப்படி பிடிச்சிங்க சார்? அதுதான் நான் சொல்றேன். நான் அது போன பேட்டியில கூட சொல்லியிருக்கேன். என் வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. நாங்கள் 3 வீடு, இப்படி ஒரு வீடு, நடு வீட்டில் நாங்கள் இருக்கோம், இங்கிட்ட ஒரு வீடு. இது ஹவுஸ் ஓனரு, இது நாங்கள் குடியிருக்கோம், இன்னொருத்தர் வீடு. இந்த வீட்டில் இருக்கிறவர் குடியாரன். ஒரு 40 வயசு இருக்கும். அம்மா அப்பா இருக்காங்க. அவர் கல்யாணம் ஆகலை. ஆட்டோ வாசல்லே நிறுத்தியிருப்பார். காலையில் எந்திரிச்சு வரும்போதே அம்மா வாமா முன்னாடி வாமா அப்படின்வார். அம்மா மூஞ்சியில் முழிச்சிட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த தெருவில் எல்லோரும் கிண்டல் பண்ணுவோம், கேலியாக பார்ப்போம். அவங்க அம்மா வந்து நிற்கும், மகராசனை போயிட்டு வாடா அப்படிங்கும். உடனே ஓகேம்மா டாட்டா அப்படின்ட்டு போவார். நைட்டு வந்தால் நாங்கள் வெளியே கட்டில் போட்டு நான் படுத்திருப்பேன். வந்து அவங்க அந்த அம்மா பேர் சரஸ்வதி ஏதோ ஒரு பேர் மறந்துடுச்சு. ஹேய் சரஸ்வதி வாடி வெளியேன்னுவார். இப்படியே நடக்கும். இதைத்தான் நான் மகாலட்சுமி அதை வச்சேன். மகாலட்சுமி வாடி வெளியே. டேய் கோவிந்தசாமி அவங்க அப்பனையும் கூப்பிடுவார். போடா வாடான்னு. புள்ள வந்து ஆட்டோ ஓட்டு வரானே, நைட்டு வரும்போது பசியோடு வருவானே, ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கலாம், ஒரு மீன் குழம்பு வைக்கலாம், அறிவில்லை சாம்பால் வச்சிருக்கிற சாம்பாலுன்னு தூக்கி எறிவார். வெளியே வந்து விழுகும். அதுதான் அந்த இன்ஸ்பிரேஷன் தான். அதை வடிவேல உள் வாங்கிட்டு அதை இன்னும் மெருகேற்றி பண்ணிட்டார். அது ஒரு 50% வடிவேலுக்கு தான். ஏன்னா அந்த அந்த குடியாரை இப்படி தான் இருக்கணும்னு சொன்னோன்னே அதை ஷூட் பண்ண நான் தான் பண்ணேன். 2 யூனிட் பண்ணோம். சரி, அதில் ஒரு யூனிட் வந்து அவர் டைரக்டர் டிபி கஜேந்திரன் பிரபு சாரை வச்சு வேறு கோவில் சீனு, நான் வடிவேல் சீனு நான் எடுத்தேன். ஏவிஎம்ல தான் செட்டு. அதனால் அதுக்கு நடிகருக்கும் நிறைய பங்கு இருக்குது. சீனு நான் பார்த்த சம்பவம் தான் அது. ஓகே ஓகே. அதை காட்சிப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்லுவோம். ஆமாம், கண்டிப்பாக இல்லை. வண்டி போயிட்டே இருக்க சரக்குன்னு நிற்கும். அது நம்ம கற்பனையை சேர்த்துக்கிறோம் கொஞ்சம். என்ன வண்டி நின்றுச்சு அப்படின்னு பார்ப்பார். இருக்கு மணி 6, மணி 6 ஆச்சு, வண்டி ஓடாது, இறங்குங்கன்னு இறக்கி விட்டுருவாரு. கரெக்ட் சார். வடிவேல் சார் அப்படிங்கும் போது இயக்குனர் வி சேகர் அவரை வந்து நாங்கள் நேர்காணல் பண்ணியிருந்தோம். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். கவுண்டமணி, செந்தில் இவங்கெல்லாம் வச்சு நான் பண்ணியிருக்கேன் நிறையா. பண்ணும்போது வடிவேல் அப்போ அப்கமிங் ஸ்டாராக இருந்தார். அவரை உள்ளே வராரு. அவர் வரும்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணார். ஒரு ஈகோ இருந்தது அப்படின்னு. நீங்கள் இப்படி எல்லாரும் கூடயும் பணியாற்றுறீங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல சார்? நிறைய பண்ணியிருக்கோம். இதுவே இது மனதை திருவிட்டாயில் வடிவேல் விவேக்கு அது கொஞ்சம் இதாகும். அது மாதிரி நேரில் நல்லா பேசிக்குவான். டே வாடா மாப்பிள்ள, டேய் மச்சான் அப்படின்னு தான் விவேக் வடிவேல் பேசி. உள்ளுக்குள்ளே ஒரு அவங்கள அறியாமல் ஒரு சின்ன இது இருக்கும். ஏன்னா அவனுக்கு நிறைய டைலாகா
நமக்கு இல்லையா அப்படின்னுவார் விவேக்கு. அங்கிட்டு போனோன்னா என்ன அவனுக்கு தான் எழுதுனீங்களா, நமக்கு இல்லையான்னுவாங்க. ஸ்பாட்டில் நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு படித்தா ஈவனாக தான் இருக்கும். அது அவங்கவுங்க டேலண்ட்டை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து இவருக்கு ஒரு அடிபட்டு படுத்து கிடப்பார் இதில் மிடில் கிளாஸ் மாதிரி, இவர் இப்படி வடிவேல் குப்பரை கிடப்பார், இவர் ஐயோயோ ட்ரைனேஜ் இந்த எதுனா கருவாட்டு கூடைய கூட்ஸ் வண்டியில் ஏற்றுன மாதிரி அடிக்குதேடா நாத்தோ அப்படின்வார் விவேக்கு. ஓ பொண்ணு புருஷனை சும்மா இருக்க சொல்லு, அவர் மட்டும் ஓம் புருஷன் மட்டும் சும்மா இருக்கார் அப்படின்னு சொல்லி அதில் வந்து உங்களுக்குள்ள இருந்தது. எரியுதிரி மாலா இருந்தது. குத்தால அருவியில் குளிச்சது போல் இருக்குதான். அந்த அம்மா சூப்பர் ஆர்டிஸ்டுங்க, ரேவதி அம்மான்னு சாங் நல்லா பாடுவாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு சாங் வச்சோம். அந்த இதில் அவங்களுக்குள்ள ஈகோ இருந்தது, உண்மைதான் இருந்தது. நான் காட்டிக்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன், மேனேஜ் பண்ணுவேன் இப்படி அப்படின்னு. இப்போ இதை எடுத்தீங்கன்னா நம்ம பாசமுள்ள பாண்டியரையில் ரோஜா மீனா 2 ஹீரோயின், ராஜகிரண். ரோஜாவுக்கு டைலாக் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன், இங்கே மீனா அவங்க அம்மா உட்காந்துருப்பாங்க. சார் ரைட்ரு சார் அப்படின்னு அந்த அம்மா மீனா அம்மா கூப்பிடுவாங்க. பார்ப்பேன், ஒரு நிமிஷம் வாங்கன்னுவாங்க. ஏன்னா தாங்காது, 2 லேடி அவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்குறான், இவங்களுக்கு போய் உடனே இவங்க என்ன சொல்லி கொடுங்க, உடனே போகாதீங்க சார், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, உட்காருங்க சொல்லுங்க அப்படின்வாங்க ரோஜா. அப்புறம் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். நாங்கள் போனால் ஏன்னா அவன் தான் ஹீரோயினா, நான் ஹீரோயின் இல்லையா, இது பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லிடு. இது 2ஐயும் மேனேஜ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்கும். அது பண்ணி தான் ஆகணும் நம்ம. அதுதான் நான் வந்து தெனாலிராமன் ஷூட்டிங் ஏவிஎம்ல நடக்கும்போது வடிவேல் வர சொல்லியிருந்தார். கேரவனில் உட்காந்து ஆரூர் தாஸ் இருக்கார், பழைய ஜாம்பவான் ரைட்டர், எம்ஜிஆர் சிவாஜிக்கெலாம் எழுதினவர், உட்காந்தாரு. வடிவேல் அறிமுகப்படுத்தினா அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ வடிவேல் ஷாட்டுக்கு போயிட்டார். இப்போ நான் கேட்குறேன் அவர் ஆரூர் தாஸ்கிட்ட, சார் வடிவேல் விவேக் 2-3 படம் தான் நான் இவங்க காம்பினேஷன் எழுதியிருக்கேன், சில ப்ராப்ளம்லாம் நிறைய வருது, நமக்கு மண்டை குடைச்சலாக இருக்குது, நீங்கள் எப்படி சார் எம்ஜிஆர் வட துருவம் தென் துருவம் மாதிரி எம்ஜிஆர் சிவாஜின்னு மிகப்பெரிய ஆளுமைகள் அவங்களுக்கு எவ்வளோ படம் எழுதிருக்கீங்க, எப்படி சார் ஒரு படம் எழுதிட்டு வர்றீங்க, இங்கே எழுதுறீங்க, இங்கே எழுதி அதெல்லாம் நான் புக்கு படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், எப்படி சார்னா அதெல்லாம் சொல்ல முடியாத துயரம், வேறு என்ன பண்ணுறது, நம்ம பொழப்பு ஆட்டமே இப்படி வச்சுட்டாங்க போது இவர்கிட்ட போனால் இவரை மேனேஜ் பண்ணி பேசுவேன், அவர்கிட்ட போனால் அவரை மேனேஜ் பண்ணி பேசுவேன், பண்ணி தான் சார் ஆகணும், இல்லைன்னா நம்ம பொழப்பு போயிடும் அப்படின்னா. உண்மையிலே சார் நீங்களாம் மகான் அப்படின்னு தொட்டு கும்பிட்டேன் அவரை. அதனால் எல்லா இதுலேயும் இந்த 2 பேர் இருந்தால், 2 காமெடினாகட்டும், 2 ஹீரோவாகட்டும், 2 ஹீரோயின் ஆகட்டும், அந்த இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை மீறி சமாளித்து நம்ம இவங்களுக்கும் மனசு பாதிக்காமல் அவங்களுக்கும் மனசு பாதிக்காமல் பண்ணுறது தான் நம்மளோட டேலண்ட்டு. அதுதான். Taste the Daily.